முதல்ல வீடியோ எடுத்துக்க. லேடிஸை கூட முதல்ல விட்டுருவேன். ஜென்ஸ் உங்களை மாதிரி பசங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுவேன். சுட்டாலும் பரவாயில்ல சார். சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். போடுவேன், அரெஸ்ட் பண்ண ரிமாண்ட் பண்ணுவேன். இந்த கேஸை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்ச நடவடிக்கை எடுத்துக்கிடுவோம். எங்களுடைய விசாரணைக்கு தடையா இருந்து எங்களை போலீஸை வேலை செய்யாம தடுத்து பொது அமைதிக்கு பங்களிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இளைஞர் கொடுக்கிற போக்குவரத்தை மறிச்ச அப்படின்னு நாளே எழுதி கோர்ட்ல எல்லாம் ஆஜர்படுத்துவேன். ஒரு வண்டி இருக்காது, ஒருத்தர் இல்லாம போனதுக்கு முக்கியமான காரணம் போதையை தவிர வேற எதுவுமே கிடையாது சார். தூத்துக்குடி மாவட்டத்துல போதைங்கிற விஷயம் எல்லா இடத்துலயும் சரளமா கிடைக்கும். சாதாரண ஒரு டூல ஒருத்தன் தண்ணி அடிச்சு வந்தா அது எவ்வளவு தூரம் நீங்க சிவியரா பனிஷ் பண்றீங்க. ஊதுங்க அங்க நிப்பாடுங்க இதுல இருக்கிற கவனம் அதே அரசாங்கம் தானே அதை விற்பனை பண்ணுது. பண்றோம் இருந்தாலும் தண்ணி அடிக்காம இருக்காங்களா? இல்ல அதை விற்பனை பண்ற அரசாங்கம் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். 100 எடுக்க முடியல. அது தப்பு பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. போதையும் நாங்க புடிச்சிட்டு தான் இருக்கோம். நடவடிக்கை எடுக்கிறோம். அதை பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. குற்றத்தின் வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக வழக்குகளை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று மாய தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றங்களை பதியவே காவல்துறை மறுக்கிறது என்பது நேரடியான குற்றச்சாட்டு.